நம்முடைய பண்பாடு என்பது 2500களாக பண்படுத்தப்பட்ட ஒரு பண்பாடாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மொழியா கடவுளா என்று வந்தால் தமிழர்கள் மொழியைத்தான் முதலிலே வைப்பார்கள். இதற்கு நான் ஒன்றும் சங்க இலக்கியத்திலிருந்தெல்லாம் சான்று தேட வேண்டியதில்லை. இரண்டு செய்தியை சொல்கிறேன். நாம் அனைவரும் திருவிளையாடல் படம் பார்த்திருப்போம். ஏ.பி. நாகராஜன் என்கிற அற்புதமான இயக்குனர் எடுத்த ஒரு மிகச்சிறந்த படம். இன்னைக்கும் கூட பார்ப்பதற்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதில் ஒரு காட்சி வரும். நான் அந்த படத்தின் முழு கதையையும் சொல்லவில்லை. ஏனென்றால் என் தங்கையிடம் நான் கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசலாம் என்று. ஏனென்றால் அங்கு நிலமும் பொழுதும் வேறு, இங்கே நிலமும் பொழுதும் வேறு. நீங்கள் அங்கே பாருங்கள், உலகத்தின் இன்னொரு கோடியிலிருந்து என்னுடைய உறவுகள் என் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் கீழடியின் காலடியில் நின்று கொண்டு பேசுகிறேன். அறிவியலும் தொழில்நுட்பம் மட்டுமா நம்மை இணைக்கிறது? இல்லை. நமக்குள் இருக்கிற தமிழ் குருதி நம்மை இணைக்கிறது. தமிழர் என்ற உணர்வு நம்மை இணைக்கிறது. 5000 ஆண்டு காலத்து வேர்கள் தான் உங்களுடைய இரத்த நாளங்களிலும் என்னுடைய இரத்த நாளத்திலும் ஓடுவதால் தான் நாம் இணைந்திருந்தோம். இது வெறும் சாதாரண அறிவியல் தொழில்நுட்ப தொடர்பு அல்ல. இதற்கு ஒரு தொன்மை இருக்கிறது, இதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அந்த திருவிளையாடல் படத்தில அந்த நம்முடைய முருகப்பெருமான் என்ன செய்வார்னு சொன்னால், அவங்க தாய் தந்தை அந்த கதைக்குள்ள நான் போகிறேன், எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அதாவது அந்த நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வர, அது விநாயகப் பெருமானுக்கா முருகப்பெருமானுக்கா என்கிற பிரச்சனை வர உடனே ஒரு போட்டி நடத்துகிறார்கள். நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் மயிலேறி உலகை சுற்றி வருகிறார். அவர்தான் முருகன் ஏன் மயிலேறி உலகை சுற்றினார்னா, உலகத்தையே சுத்துங்க, உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து எதையும் சாதிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் முருகன் ஏறிய மயிலில எம் தமிழ் உறவுகள் ஏறி சென்று கொண்டே இருக்கிறார், உலகத்தை வளம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இது சில பேர் உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்து நம்மை குழப்பி காரியத்தை சாதிக்க நினைக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் தான் பெரியவர்கள் என்கிறார்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முருகன் உலகத்தை வளம் வருகிறார். வளம் வந்த பிறகு பார்க்கிறார், பழத்தை விநாயகப் பெருமான் சாப்பிட்டு விடுகிறார். உடனே முருகன் கோபித்துக் கொண்டு நம்முடைய பழனி மலை மீது ஆண்டி கோலத்திலே சென்று விடுகிறார். யார் சமாதானத்துக்கு போனதாக நம்முடைய கதைகள் சொல்கிறது? ஔவை பெருமாட்டி. ஔவை என்றால் தமிழ் காலத்திலே கிட்டத்தட்ட 3-4 ஔவைகள் இருக்கிறார்கள். சங்க காலத்து ஔவை வேறு, புராண காலத்து ஔவை வேறு. 2 ஔவையையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த கூகுள் ஆண்டவரை கேட்டால் கூட ஔவையின் வரலாற்றை சொல்வார். அதுக்குள்ள நான் போகல. இப்ப நான் பேசுவது புராண காலத்து ஔவை. அந்த ஔவை முருகன்கிட்ட போய், முருகா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், வா முருகா என்று அழைக்கிற பொழுது முருகன் வரமாட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது நம்முடைய கவியரசு கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாடலை எழுதியிருப்பார். பழம் நீ அப்பா, ஞானம் பழம் நீ அப்பா என்று துவங்குகிற அந்த பாடலில் என்ன சொல்வார்? ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத முருகனானி, சேருவது இனம், மாறுவது மனம், தெரியாத சிறுவனானி. பேசுவது யார்? ஒரு மானுட பெண். கேட்பது யார்? கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகன். ஆத்திச்சூடியை முருகனுக்கு நினைவுபடுத்துகிறார். முருகா, நான் தானே ஆத்திச்சூடி எழுதினேன். அதில் என்ன சொன்னேன்? முதலுக்கு அறம் செய்ய விரும்பு என்றேன், ஆறுவது சினம் என்றேன். ஆறுவது சினம், அதை நான் சொன்னேன், ஔவை சொல்லல. ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனானி, மாறுவது மனம், சேருவது இனம், கூட்டி நான் சேர்த்துக் கொள்வார், கூட்டி செல்வேன், என்னுடன் ஓடிவாணி என்று சொல்லுகிற அந்த பாடலிலே ஒருவரி அற்புதமாக கவியரசு கண்ணதாசன் சொல்லி இருப்பார். உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. முருகா, நீ இப்படி பிடிவாதம் பிடிப்பது சரியல்ல. உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவைக்கு உரிமை இல்லை. ஆனால் என்னுடைய தமிழுக்கு நீ செய்வது தவறு என்று சொல்கிற உரிமை உண்டு என்று கண்ணதாசன் ஔவை சொன்னதாக எழுதியிருப்பார். அதே பாடலிலே இன்னொரு பாடல் வரும். அது மதுரைக்கு ஒரு பெரிய ஆணவம் மிக்க வடமாநில புலவர் ஒரு வருவார், கேமநாத பாகதவர். அவர் இந்த பாண்டி நாட்டிலே என்னுடைய பாட்டுக்கு நிகரான பாட்டு உண்டா, ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு எல்லாம் கேட்பார். அதுல கூட ஒரு செய்தி உண்டுங்க. அது இந்த ஒரு நாள் போதுமாங்கிற பாட்டை யார் பாடியிருப்பார்னா, மிகப்பெரிய இசை அறிஞர் பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருப்பார். அந்த பாடல முதல்ல ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவைத்தான் பாடும்படி சொன்னாங்களாம். அந்த கதையை கேட்டவங்க என்னுடைய பாடலை டி.எம். சௌந்தரராஜன் பின்னால பாடுவார்ல, அதாவது நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்று சிவபெருமான் பாடுவது போல அந்த பாடல் இருக்கும். என்னுடைய பாடலை இன்னொருவருடைய பாடல் தோற்கடிப்பது போல இருப்பதால் இந்த பாடலை நான் பாட மாட்டேன் அப்படி என்று சீராளி ஐயா சொல்லிட்டாங்களாம்.
நான் பாலமுரளிகிருஷ்ணன் ஐயா ஒத்துக்கிட்டார். ஏன் என்ன சொன்னாங்களா, என்னுடைய பாடலை தோற்கடிப்பதற்கு கூட அந்த ஆண்டவனே இறங்கி வர வேண்டும் என்றுதானே கதை சொல்கிறது. எனவே இன்னொரு நாள் போதுமா என்கிற பாடலை நான் பாடுகிறேன் என்று சொன்னார். இதுல அந்த ஒரு சீக்வன்ஸ்ல 4 பாட்டு வருங்க. ஒண்ணு 5 பாட்டு வருங்க. எவ்வளவு வருங்க? திருவிளையாடல் படத்துல ஒரே ஒரு கதைக்கு பாக்கா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் அப்படிங்கிற பாட்டு, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படிங்கிற பாட்டு, இன்னொரு நாள் போதுமா அப்படிங்கிற பாட்டு, இன்னொரு அற்புதமான பாட்டு நம்முடைய மரியாதைக்குரிய சோழவன் தான் டி.ஆர். மகாலிங்கம் ஐயா பாடிய பாட்டு. இது என்ன பாட்டு? இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கேன் பெரும் சோதனை. அடுத்தடுத்து பாட்டு வருங்க. ஆனா ஒரு பாட்டு கூட அவ்வளவு ஏங்க அடுத்தடுத்து பாட்டுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன்னொன்னும் ஒரு தேனாக கல்கண்டாக இருக்கும். நான் சொல்ல வந்தது அது இல்ல. அதுல ஒரு வரி வருங்க. தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கு இல்லையோ, உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கு இல்லையோ அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? தாய்க்கொடு பழி நேர்ந்தால் மகற்கு இல்லையோ, தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கு இல்லையோ அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்னா, தமிழ்தான் சிவனுக்கும் கடவுள், தாய் தமிழ் அதனுடைய மகன் கடவுள் என்றெல்லாம் நம்முடைய தமிழர்கள் இன்று நேற்றல்ல. இது ஏதோ ஒரு போலி பெருமிதம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சங்க இலக்கியத்திலே எவ்வாறு இந்த இயற்கையை நேசித்திருக்கிறார். ஒரு காதலன் காதலியை பார்க்க தேரேறி போகிறார். காதலியை பார்க்க போகிற ஆர்வத்திலே தேரை வேகமாக செலுத்தி என்கிறார். புறவிகள் விரைந்து பாய்கிற பொழுது அதில் இருக்கிற மணிகள் எல்லாம் இசைக்கின்றன. காதலன் திடீரென்ற தேரோட்டியை சொல்கிறான், அந்த தேர்காலில் இருக்கிற மணியினுடைய நாக்கை கட்டிவிடு. ஏன் அப்படின்னு கேட்கிறான். நாம் இரவில் போகிறோம், இங்கே சில் வண்டுகள் எல்லாம் காதல் செய்கின்றன, பல சிற்றுயிர்கள் எல்லாம் காதல் செய்கின்றன. நம்முடைய மணியோசை அவர்களுடைய காதலை கெடுத்து விடக்கூடாது. நான் என் காதலியை பார்க்க போகிற ஆர்வத்தில் இந்த காட்டு உயிரிகளினுடைய காதலை கெடுத்து விடக்கூடாது என்று அப்படி நுட்பமாக சிந்தித்த ஒரு இனம் இல்லையா நம்முடைய தமிழினம்? இங்கே இருக்கிற நீங்க அற்புதமான ஒரு யாதும் ஊரை யாவரும் கேள்வி திரும்ப திரும்ப சொல்றவங்க உண்மை. அதுல ஒரு வரி வருதுங்க. பெரியோரை வியத்தலும் இல்லனே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இல்லனே. யாரையாவது பெரிய மனுஷன் அப்படின்னு பார்த்து வியக்கிறதும் கிடையாது. இவர்கள் சிறியவர்கள் என்று யாரையும் இகழவும் கூடாது என்கிற ஒரு அறம் பேசிய மொழி அல்லவா தமிழ். இங்கே மொழிப்போர் தியாகிகளை பற்றிய ரொம்ப அற்புதமாக உணர்ச்சி பூர்வமாக சகோதரர் நினைவு கூர்ந்தார். நீங்க நம்ம எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது. ரொம்ப எளிதாக நீங்க பாருங்க. நீங்க அமெரிக்காவில் போனா அங்க ஆங்கிலம். நீங்க இந்த நேரத்தில் நினைச்சு பாக்குறது, இருமொழி கொள்கையை நாம் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் என் தமிழ் உறவுகள் இன்றைக்கு அமெரிக்காவில இவ்வளவு வசதியாக இருக்க முடியுமா? ஒருவேளை இவர்கள் சொன்னது போல இன்றைக்கு இருப்பது போல நிலைமை இருந்தால் அந்த ஆங்கிலத்தையே அகற்றிவிட பெரிய முயற்சி செய்தார். இந்த இடத்திலேதான் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா உள்ளிட்டவர்கள் ஆங்கிலத்தும் இருக்க வேண்டும் என்பதை ஒரு மிகப்பெரிய போராட்டம். பராசக்தி படத்தையும் பாருங்கள். அதுவே மொழிப்போர் வரலாற்றின் முழுமையான பகுதி இல்லை என்றாலும் கூட அது அடுத்தடுத்த வரலாற்றை நோக்கி செல்வதற்கு ஒரு அரணாக அமையும். எனக்கு ஒரு பெருமை என்னவென்றால், அந்த மொழிப்போரிலே தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட ஒருவரிலே சாரங்கபாணி ஒருவர், மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஏவிசி கல்லூரி என்று சொல்லப்படுகிற அன்பநாதபுரம் வகையறா அறத்துறை கல்லூரியிலே தான் நான் 5 ஆண்டுகள் பொருளாதாரம் படித்தேன். இந்த சாரங்கபாணிக்கு அங்கே சிலை இருக்கிறது, ராஜேந்திரனுக்கு சிலை இருக்கிறது. அவர்களெல்லாம் வெறும் சிலை அல்ல. இந்த தமிழ்நாட்டில் தமிழை விட்டு விடாதீர்கள் என் உறவுகளே, நாங்கள் உங்களை நம்பித்தான் எங்கள் உயிரை விட்டோம், நமக்கெல்லாம் உயிராக இருக்கிற தமிழை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று அந்த சிலைகள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். வேர் என்பதை இழந்து விட்டால் நம்முடைய விலாசத்தை இழந்து விடுவோம். மொழி என்பதை சில பேர், அது ஒரு கருவிதானே, எந்த மொழியிலே பேசினால் என்ன என்று. எத்தனை பால் அருந்தினாலும் கூட முதலிலே நம் நாவில் படுவது தாய்ப்பால் தான். தாய்ப்பாலை விட 1000 மடங்கு மேலானது நம்முடைய தமிழ் பால். நாம் யாரையும் எதிரிகளாக, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இந்த கைகளை விரித்து பறத்து இந்த உலகத்தையே அளக்க துடிகிற ஒரு இனமா யாரையும் எதிரிகளாக இல்லை. நான் இன்னும் கூட சொல்வேன், என் தமிழ் உறவுகளே, நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை வகையான மதம் வந்திருக்கு. சில மதங்கள் வந்தால் சில மொழிகள் அழிந்து போகும். ஆனால் தமிழுக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? எந்த மதம் வந்தாலும் அந்த மதத்தோடு சேர்த்து தானும் வளர்கிற ஒரு பாங்கு, பண்பு, அந்த அறிவு தமிழுக்கு உண்டு.
நான் உதாரணமா சொல்றேன். இங்க சைவம் தலைத்திருந்த காலத்திலே தேவாரம், திருவாசகம் வந்தது. திருவாசகத்தை பற்றி வள்ளல் பெருமான் செல்கிற போது ஊன் கலந்து உயிர் கலந்து அப்படின்னு சொல்லுவார். இன்னும் கூட தேவாரத்துல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதும் தேவாரம் தான். அது சம்பந்தருடைய தேவாரம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம் என்கிற நாவுக்கரசருடைய பெரும் குரலும் தேவாரம் தான். அதுபோல அடுத்து வைணவம் வளர்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டாளுடைய திருமொழி. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று எவ்வளவு நுட்பமா பேசியிருக்காங்க. ஒரு பெண் வெளிப்படுத்திய காதல் தான். யார்கிட்ட காதலை கேட்கிறான்னா ஆண்டாள் நீங்க இந்த சங்க போய் கேட்கிறான். அதாவது பெருமாள் சங்கு ஊதுவார்னு சொல்றோம் இல்லையா, இந்த சங்க கேட்கிறா, நான் இந்த பெருமாளினுடைய இதழை தீண்ட முடியவில்லை, சங்கே நீதானே தீண்டுகிறாய், அது கற்பூரம் போல இருக்குமா, கமலப்பூ போல மணக்குமா, எப்படி இருக்கும் என் காதலன், அதாவது பெருமாளினுடைய அந்த இதழ் சுவை என்கிற கற்பூரம் நாருமோ என்று ஆண்டாள் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. இன்னும் பெரியாழ்வாருடைய பாடல் உட்பட வைணவத்திலே பல அற்புதமான பாடல்கள் உண்டு. வைணவம் வந்த பொழுது இங்கே 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்து இங்கே புத்தம் வந்த பொழுது மணிமேகலை. நீங்க மணிமேகலையை என் தமிழ் உறவுகளை தயவு செய்து படியுங்கள். உலகத்திலே பசியே இருக்கக்கூடாது என்று தமிழ் இனம் கண்ட ஒரு பெரும் கனவுதான் அந்த அமுத சுரபி என்பது. அதே போல சிலப்பதிகாரம் எவ்வளவு பெரிய காவியம். சமணம் வந்தபோது சிலப்பதிகாரம், அதுல எந்த கடவுளையும் பாடாமல் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை மட்டுமே பேசுகிற சிலப்பதிகாரம். சமணம் வந்த பொழுது சிலப்பதிகாரம், புத்தம் வந்த பொழுது மணிமேகலை.